ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலில் வந்து குக்கிங் வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஒரு ட்ராக்கில் போயிட்டுருந்தோம். இடையில வந்துட்டு ஒரு சில சிச்சுவேஷன் காரணமாக அதை சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ அப்பப்போ வந்து ரீல்ஸ்லாம் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ பேக் டு ரொட்டீன் நம்ம வந்து வந்தாச்சு. இனி வந்துட்டு டெய்லி குக்கிங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபிஷ் வெரைட்டி தான். அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கன் ஸ்பெஷல் ஃபுஃப் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் வந்து செய்கிற மாதிரி தான். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் புளி தண்ணியில் குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வீட்டில் அரைச்சது, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வதங்கின வெங்காயம் தக்காளியில் ஊற்றி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு கொதிக்க விடுறோம். அதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் பாதி மீனை வந்து குழம்பு வச்சுக்க போகிறோம், பாதி மீனை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது மீன் பேர் ஏதோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். இது வந்து ஏரி மீன் தான், பட் நேம் மறந்துடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு வேக வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மீன் தலையில் இருக்கிற கண் வந்து நல்லா ஒயிட் டிஷ்ஷாக வெளியில் வந்த மாதிரி இருக்கும். அப்போனா வந்து மீன் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மெயினாக வந்துட்டு இதுக்கு கொத்தமல்லி தான். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். அவ்வளோதான். மீன் குழம்பு வந்துட்டு உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம். இதில் அதிக மசாலாலாம் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. எப்போதும் போல் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், லைட்டாக புளி தண்ணி, அப்படி இல்லைன்னா லெமன் ஒரு 5 பீஸ் மட்டும் போட்டு பரட்டிட்டு இதை ஒரு 2 ஹவர்ஸ், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், இல்லைன்னா வெளியிலையும் வச்சுக்கலாம், ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சுக்கலாம். இதை நல்லா வச்சுட்டு மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பட் காரம் வந்து மீடியமாக இருக்கும். எல்லாமே வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான். நான் அதிகமாக எதுவுமே வந்து கடையிலலாம் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே ஹோம்மேடு தான். ரெட் சில்லி பவுடரும் வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி வாங்கி வீட்டில் அரைச்சிக்கிட்டது தான். அதிகமாக எதுவுமே கடையில் வாங்குகிற மசாலாஸ் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. நீங்கள் சில பேர் கூட குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அது கம்மிங் சூன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபிஷ் ஃப்ரையும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்க தான் அப்படி இருக்கும், பட் காரம் வந்து மீடியமாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மீனோட ஹைலைட்டே வந்துட்டு இந்த மீனில் இருக்கிற முட்டை தான். இது எப்படி இதில் பாதி வெயிட்டு இந்த மீன் முட்டை தான் இருக்கும் போல். இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய விதமாக செய்வாங்க. அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்க. பட் நான் நார்மலாக நம்ம முட்டை ஃப்ரை பண்ணுவோம்ல, இதில் உள்ள மேலே லைட்டாக அந்த ஏதோ தோல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கையால் பிச்சாலே வந்துடும். நம்ம எக் ஃப்ரைக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான். எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, இதிலே வந்துட்டு உப்பு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு பரட்டிட்டு அதுக்கப்புறம் முட்டையை போடுறோம். ஏன்னா முட்டையை போட்டதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டோன்னா அது ஒன்றுக்கு ஒன்று சேராது. அது பாதி இடத்துல வந்து ஒயிட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இப்படி செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். எக் ஃப்ரையும் ரெடி. இதுதான் இனி மெயின் டிஷ்ஷு. இந்த ஃபூஃபு வந்து அதிகமாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், வேண்டாம். ஃபஸ்ட்டு ட்ரையல் தான் இது. எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. நம்ம வீடியோவை பார்த்து நம்பி பொருள் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த கிழங்குல பாதி கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பாதி கிழங்க வச்சு தான் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி டைரெக்டாக தண்ணியில் சேர்த்துக்கிட்டா அது கலர் வந்து மாறாது, இல்லைனா வந்துட்டு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கிழங்கு. இதை வந்து டைரெக்டாக தண்ணியில் போட்டுட்டு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக தண்ணி வேண்டாம். இதுலேயே உப்பும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை அரைச்சி முடிச்சுட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா, அப்பையும் உப்பு போட்டுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இதை போட்டுட்டு இதை ஒரு வானலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து நான் கிண்டும் போது தான் உப்பு போட்டுக்கிட்டேன். நான் பண்ண மெயின் மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நான்ஸ்டிக் பாத்திரத்தில் வந்துட்டு கிண்டணும். நான் வந்துட்டு இந்த வானலில் போட்டதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு ரொம்ப டைம் எடுத்துடுச்சு. நான் நிறைய பேர் வந்துட்டு நான் ஃபூஃபு ரெசிபிலாம் வந்து பார்த்தேன் இல்லையா, அதில் வந்து 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் வந்துட்டு குக் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அதை விட எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான்ஸ்டிக்கில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு
5 நிமிஷம் தான் எடுத்தது. அதுக்கப்புறம் இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வரும். இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். ஸோ நான்ஸ்டிக்கில் வந்துட்டு குக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒட்டின மாதிரி கரண்டியில் ஒட்டிட்டு வரவே இல்லை. பட் டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். ஒரு 2, 3 பைட் சாப்பிடலாம். நிறைய பேர் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து பிடிக்கல, அவ்வளோவா நல்லா இல்லை. நான் கம்மியாக செஞ்சது வந்துட்டு நல்லதாக போச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.